சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனக சபையில் ஏற பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பது தொடர்பாக ஆய்வுக்கு சென்ற இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை தடுத்த தீட்சிதர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அறநிலையத்துறை அதிகாரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரை வழங்க கேட்கலாம். வணக்கம் துரை, என்ன நடந்தது? வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோயில் மார்கழி ஆருத்ரா தரிசன திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாளை தேரோட்ட விழாவுக்காக மூலவரான நடராஜ பெருமானே உற்சவராக செல்கிறார். இந்த நிலையில் இன்று முதல் 28ஆம் தேதி வரை கனகசபையில் ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு தடை விதித்து கனகசபையின் உள்பக்கம் பூட்டப்பட்டது. இதை பற்றி தெய்வீக பேரவையை சேர்ந்தவர்கள் மேலே ஏறி தரிசனம் செய்ய செல்லும் பொழுது யாருக்கும் அனுமதி இல்லை என்று கூறிவிட்டார்கள். 4 நாட்களுக்கு முன்பு நடராஜர் ஆலயத்தின் சார்பாக செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து உள்ளோம். ஹைகோர்ட் எல்லாத்துக்கும் அறநிலைத்துறையும் காவல்துறையும் சமூகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளார்கள். நாங்கள் மேற்கொண்டு கனகசபையின் மேல் ஏறுவதற்கு எங்களுக்கு தடை உத்தரவு வேண்டும் என்று கூறியுள்ளோம். அது தற்பொழுது நிலுவையில் வந்துள்ளது. இந்த நிலையில் இந்த அறநிலைத்துறையின் சின்னக்காளி அம்மன் கோயில் செயல் அலுவலர் சரண்யா ஆகியோர் போலீசார் பாதுகாப்புடன் கோயில் பொது தீட்சர்கள் அரசாணைப்படி பக்தர்களை அனுமதிக்க வலியுறுத்தினர். அதற்கு மறுப்பு தெரிவித்த தீட்சர்கள் அரசாணை பெற்றுள்ளதாகவும் இதை 4 நாட்கள் மட்டும் பக்தர்களை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தனர். அப்படியானால் நீதிமன்ற ஆணையை கொடுங்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறையினர் தீட்சரை கேள்வி கேட்டனர். அதற்கு வழக்கு நிலுவையில் உள்ளதால் தெரிவித்தனர். அதனால் அதை ஏற்க முடியாது என்றால் பக்தர்கள் வழக்கம் போல் அனுமதிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.